ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் தர் இஸ் ஐ மீன் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் முகமது சாதத் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ஆன்பிக் கிரியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஸோ நிறைய மியூசிக் வீடியோஸ் அண்ட் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நிறைய டேலண்ட்ஸை பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதனால் ஸோ வி வாண்டட் டு ஸ்டார்ட் ஆன்பிக் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா நாங்கள் டான்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகணும், ப்ளஸ் எங்களை மாதிரி நிறைய பேருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக ஸோ வி ஸ்டார்டட் ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். அண்ட் again, like press, thank you so much, and to our friends, thank you so much, and guest எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார் நாகேந்திர பிரசாத் சார், தேங்க்யூ ஸோ மச். ஷெரீஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் நேதா சார், தேங்க்யூ ஸோ மச். சார் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி வந்ததுக்கு. நான் அந்த மியூசிக்கை வந்துட்டு ஒரு விஷுவலாக பார்க்குற ஒரு க்ரியேட்டர் தான். அண்டு நிஷாந்தும் வந்துட்டு டான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள். ஸோ மியூசிக் அந்த கோர் விஷயம் வந்துட்டு அந்த மியூசிக்கில் இருந்தது. ஸோ ஹேண்ட்பிக் வாய் அப்படின்னும் போது இதெல்லாமே தான் நாங்கள் யோசிக்கிறது வெளியே எத்தினு வர்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் the mediator between the created craft and audience போய் சேர்ற ஒரு மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்னும் போது எஸ் why not மியூசிக் லேபிள் அப்படின்னு தான் போய் முடிஞ்சது டிசிஷன். அண்ட் தட்ஸ் வை இன்னைக்கு we have a handpick records launching. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய கஷ்டம் நடந்தது நடுவில். பட் தென் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியர். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த நேரத்தில் வந்துட்டு யூனோ மை ஸ்பெஷல் பீப்புள் எப்போவுமே கூட இருந்தவங்க, ஓகே, ஃப்ரம் த பிகினிங், சுனிதாவாக இருக்கட்டும், மாஸ்டர் நாகேந்திர மாஸ்டர் நிறைய வருஷமாக என்னை பார்த்துருக்கிறாரு. ஷெரீஃப் வெல் விஷர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். எனக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஆனாலுமே ஐ கோ டு ஹிம், ஹி கிவ்ஸ் மீ த டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு, இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு திங் ஐ ரியலி லைக் அபவுட் ஹிம். ஸோ அதனால் யூனோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ. அன்பியே, அந்த பாடலுக்கும் அந்த குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சொல்லே நல்லா ஈர்ப்பாக இருந்தது, அன்பியேங்கிற சொல். அந்த பாடலை எழுதிய ஹரிகரன் இல்லையா, ஹரிகரனுக்கும் இசையமைச்சவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ரசிகனா நடித்திருந்த இயக்கிய நிஷாந்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயக்கம் பண்ணுங்க. அப்புறம் இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஆகாய கங்கை சார்பாக ஆகாய கங்கைக்கு வருவோம். ஆகாய கங்கையில் சக்தி அந்த கொங்கு மண்ணை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காவில். அடிப்படையில் நானும் ஒரு கொங்கு மண்ணை சார்ந்தவன் தான், அங்கே பிறந்து வளர்ந்தவன் தான். அந்த அடிப்படையில் எனக்கு நெருக்கமான ஒரு பாடலும் கூட அது. இன்னும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இந்த பாடல் எழுதும் போதுன்னா, இந்த பாடலில் வர்றாங்க இல்லையா அந்த கிராம சுகாதார செவிலியராக அந்த கதாபாத்திரம். என்னுடைய தாய் அப்படி ஒரு கிராம சுகாதார செவிலியராக தான் எங்கள் ஊருக்கு வந்தாங்க. ஆத்தூருக்கு அந்தாண்ட இருந்து எங்கள் சேலம், நான் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்தாங்க எங்கள் அம்மா. இதே மாதிரி ஒரு வெள்ளை சேலையோடு தான் வந்தாங்களாம். வந்த இடத்துல எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு எப்படி இந்த பாட்டில் நடந்துச்சோ, தம்பி என்ற கதையை சொல்லும் போது எனக்கு அப்படியே மலர் நினைவெல்லாம் போய் கண்ணு ரொம்ப கலங்குனுச்சு. என்னோடய தந்தை அப்போ வந்து பிஏ முடிச்சுட்டு, இளங்கலை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ஊர்லேயே ஒரு சின்ன தையர் கடை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெள்ளை சேலை, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அப்போது ஊசி போட்டு தேய்க்கிறதுக்கான ஒரு இது ஒன்று இருக்கும். அதெல்லாம் இப்போ இருக்குமான்னு தெரியல. அந்த பொறுப்புக்கு பேர் வந்து அரசாங்கத்தில் வந்து கிராம சுகாதார செவிலியர், விஹெச்என், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுன்னு. அப்படி அங்கே வந்து எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தையே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அங்கே யார் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்து அரசுக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களோட பணி. அப்படி எங்கள் அம்மா போக, எங்கள் அம்மாவுக்கு வழிகாட்டுறங்கிற பேரில் எங்கள் அப்பா அவங்க கூட போக தையல் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்படியே இந்த பக்கம் தையலுடன் காதல் ஏற்பட்டவருக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் பிறந்தோம்.
அந்த காதலில் ஒரு பியூட்டி எனக்கு என்ன பட்டுச்சுன்னு எங்கள் அப்பா அம்மாவோட காதலில் இந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு அதுதான் மனசுக்குள்ளே அப்படி விரிஞ்சிக்கிட்டே இருந்தது. எங்கள் அம்மா வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து வந்தவங்க, என்னுடைய தந்தை வேற ஒரு சாதிய பின்புலத்திலேருந்து இருக்கிறவர். இப்படி இந்த காதல்ங்கிற ஒன்று 2 சாதிகளை ஒன்றா சேர்க்குது. பெரும் கடும் போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதாபாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்கன்ட்டு. ஆக 2 சாதிகளை மட்டும் இல்லை, 2 மாநிலங்களையும் காதல் ஒன்றா சேர்க்குது அப்படிங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப அழகாக அவர் எங்கேயுமே ப்ரீச்சிங் பண்ணவே இல்லை. அந்த காதலுக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது. அதை இந்த பாட்டு வரிகளில் வரணும் இல்லையா. இன்னொன்று எனக்கு இன்னும் நெருக்கமான பாட்டாகவும் இருக்குது. என்னோட தந்தை, என்னுடைய அம்மை, அவங்களோட வாழ்க்கையாக வந்து பாட்டு இருக்கிறதுனால, கொங்கு மண்ணாகவும் இருக்கிறதுனால ரொம்ப இயல்பான தமிழ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுனது. ஒரு ஆகச்சிறந்த அருமையான ஒரு நாட்டார் மீட்டு. ரொம்ப நன்றி நவீனுக்கு, இசைக்கு, பாடினவங்களுக்குமே, தேவுக்கும் சரி வசத்துக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாட்டார் பாடல்கள் தமிழ் சூழலுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஒரு நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். நாட்டார் பாடல் என்னமோ யாரோ ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கான பாடல் இல்லை. இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிறது அந்த நாட்டுப்புறத்திலிருந்து கிளம்பிய நிலம் தான். அதனால் இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் அதற்கு எதிராக ஒன்றாக, அதற்கு மாற்றான ஒன்றாக நம்ம வந்து நம்முடைய வட்டாரத்தன்மையை தான் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலை நான் பார்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளவு நாம் இந்த நிலம் சார்ந்த கதைகளையும் இந்த நிலம் சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் அந்த வாழ்வையிலையும் நம்ம சொல்கிறோமோ, அவ்வளவு தொலைவுக்கு நாம் உலகமயமாக்கல்லேருந்து வெளியே வந்து தன்னிறைவான இந்த மண்ணினுடைய பாடல்களையும் வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் எதிர்குறலாகவும் இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பாடல் எனக்கு ரொம்ப இன்னும் நெருக்கமான பாட்டு. சக்தி வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து நிறைய பண்ணணும். ஆமாம், உங்களுக்கும் அந்த வாழ்த்தின கைக்கு நடிகர். ஆமாம், இதுதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. அப்புறம் ஹேண்ட் பிக் ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு ரசிகனா, ஒரு திரைத்துறையில் இறங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு கலைஞனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. இந்த மாதிரியான மண் சார்ந்த நிறைய படைப்புகள் வரணும்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டர்ன் வாழ்க்கையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், வெஸ்டர்ன் இசையை வெஸ்டர்ன் பார்த்துக்கிட்டோம். அது அங்கே இருக்காங்க அந்த மக்கள். நம்ம மக்களுக்கு இந்த மண்ணினுடைய மரபை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மண்ணினுடைய மரபு இசையை நம்ம மீட்டு தர வேண்டியிருக்கு. இங்கிருந்த மொழியை, அழிஞ்சிக்கிட்டே வர மொழியை நாம் மீண்டும் நினைவூட்ட வேண்டியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நடனம் சாதாரண நடனம் கிடையாது. தமிழ் நிலத்துக்குள்ளே அவ்வளோ ஆகச்சிறந்த நடனம் வந்திருக்கு. அந்த நடனத்தில் நம்ம தொலைச்சிட்டோம். அதே மாதிரி தான் இசையும் பண் வச்சு நாம் தமிழ் வளர்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு கலையுமே ஒரு தொன்று தொட்டு இவ்வளோ நூற்றாண்டாக இருந்த ஒரு கலையை நம்ம இந்த கலை மூலமாக, சினிமா கலை மூலமாக தான் மீண்டும் நினைவூட்ட முடியும். அது ஒன்று தான் நாம் காலத்துக்கும் வாழ்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஆகாய கங்கை பாடல் எழுதுறதுக்கு எனக்கு மிகவும் பெருமை. நம்ம ரீஜனலைஸாக மாறுவோம். அப்போ தான் நம்ம வேர்ல்டு டோரை போய் தட்ட முடியும். அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்க முடியும். அவங்களுக்கு மேலே நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி, என் தாய் தந்தையருக்கு என் நன்றி, என் குருக்களுக்கு நன்றி. என்ன வரிசையாக லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க. இந்த ஆகாய கங்கை பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போய் தெரியும். அங்கே நிறைய இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ சக்தி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் ஸ்டேஜ் எனக்கு இதே ஸ்டேஜில் தான் ஓம்காளி ஜெய்காளி அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் நடந்தது. ஸோ அதனுடைய டைரக்டர் மிஸ்டர் ராமச்செல்லப்பா சார் வந்திருக்கிறாரு. தேங்க்யூ சார் வந்ததுக்கு. பூவை சுரேஷ் என்னுடைய நண்பர், அவர் வந்திருக்கிறாரு. ஜெமினிமணி அவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு இந்த சாங்கில் வந்து நிஷாந்தோடைய 2 ஜானருமே காட்டிட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்டைலாக எப்படி இருக்கணும் அப்படின்றது வேறு மாதிரி ஃபேண்டஸியாக ஒரு அழகான ஒரு கதைக்களம் மாட்டு
இருக்கும். அது ஒரு இந்த சாங்கை பார்க்கும்போதே இது ஒரு பிக்சரேஷன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. செகண்ட், எங்களுடைய ஆகாய கங்கையில் மண் சார்ந்து பட்டையை கலப்புற மாதிரி. இப்போ ஏன்னா நான் வந்து நடிச்சுட்டு வந்த சீரியல் எல்லாமே மண் சார்ந்த நாடகங்கள் தான். விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீரியலாக இருக்கட்டும், இப்போது தனம்னு ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் மண் சார்ந்த ஒரு கதை தான். ஸோ நிஷாந்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் அது இந்த ஆல்பம் சாங் நம்ம அப்படியே ஒரு வெள்ளித்திரையாக நம்ம வந்து படமாக எடுக்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் நாங்கள் இருக்கோம். படமாக எடுக்கும்போது தயவுசெய்து மாற்றிடாதீங்க வேறு யாரையும். டைரக்டர் சார், உங்கள்கிட்ட இதாக கேட்டுக்கிறேன். அதுலேயும் வந்து நானே ஃப்ரெண்டாக கேரக்டர் நடிக்கிறேன். என்ன ப்ரோ, ஹீரோ யாரா? ஹீரோ நீங்கள் தான், வேறு யார்? அப்புறம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபங்க்ஷன் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க வராங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போது சரி ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் வந்தாங்க. வந்து பார்த்தோன்னே ஓ இப்போ இந்த ஆல்பம் சாங்னு கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஃபைட்லாம் இருக்கும் போல். அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஸ்டைலில் ஏதோ ஒரு ஃபைட்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். அவரும் ஏதோ பேசி இன்ட்ராக்ட் பண்ணணுமே, ஏன்னா ஃபைட்டில் ரொம்ப ஹார்டாக நம்மளை இறக்கி விட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் பேசுகிறேன். ஹாய், ஐ எம் டக்ளஸ் குமாரமூர்த்தி, யூஆர் வயர் ஃப்ரம் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது, ஆளை பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ட்ரோன் ஷாட்டு, அந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அவர் தான் ஷூட் பண்ணார் வேறு லெவலில். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க எல்லாருமே. ஆகாய கங்கையினுடைய அவ்வளோ ஒரு அருமையான ஒளிப்பதிவு. மிஸ்டர் அஜித் அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. தலைவா கொஞ்சம் எந்திரிச்சிங்க தலைவா. ஸோ அவருக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் பச்சை பசேர்னு நம்ம கண்கூட குளிராக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒளிப்பதிவில் தான். சக்தி வந்து பேசணும் அப்படின்னு அவரை பற்றி சொல்லணுன்னா, நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. பர்சனலாக எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மூவும் போகும்போதும் தள்ளி போய்கிட்டே இருக்கும், நாட்கள் தள்ளிகிட்டே போயிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவர் பல விஷயங்களை கடந்து தான் இந்த சாங்கை வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இயக்குனருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைதட்டலை கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக பிரதர், இது வந்து பிளஸ்ஸிங்கான ஒரு ப்ராஜெக்ட். இது கூடிய சீக்கிரம் நம்ம படமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. என்னை பேச அழைத்த அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். Happy to be with you today because as a dance nariya or he's doing a lot of things. He's have a beautiful dance floor and he's doing a lot of things for dance. And nariya inge irukra Sabrish and ellarume inge vandu we have been as a dancer. naanga dance dhan career ஆரம்பிச்சோம். இங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கனவு வந்து மீடியால சொல்லணும்ன்றத எல்லாருமே இங்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு டான்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு இந்த பாட்டை வந்து நம்ம லிரிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிரிக் ரைட்டர் சார் வந்து அவர் வந்து அழகாக அந்த சாங்க்கு ஒரு நல்ல லிரிக் எழுதிட்டார். அவர் சாங் இல்லைன்னா கூட அவர் தனியாக ஒரு கவிதையாக அது எழுதி எங்கே வேணால் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு டான்ஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் இல்லாமல் அவரை ப்ரெசென்ட் பண்ணவே முடியாது. ஸோ மியூசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டான்ஸர். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக மியூசிக் தேவைப்படுது. அண்ட் நிறைய இடத்துல வந்து டான்சர்ஸ் வந்து ஒரு மியூசிக் லேபிளில் போய் அப்ரோச் பண்ணும்போது அது மியூசிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே இவங்க ஆரம்பித்தது வந்து இட் இஸ் அ வெரி குட் திங் பிகாஸ் நிறையா வந்து டான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சில விஷயங்களை இவங்க நடனமும் சேர்ந்து ஒரு மியூசிக்கையும் ரெண்டையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறது வந்து இட் இஸ் அ வெரி சூப்பர் திங். ஐ திங்க் லாட் ஆஃப் டான்சர்ஸ் வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் திஸ். ஹேண்ட் பிக் வந்து அவங்கள கரெக்டாக பிக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுன்றது வந்து எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க இன்வைட் பண்ணி சொல்லும் போது எனக்கு அதுதான் மைண்டில் வந்துச்சு. இட்ஸ் அ கிரேட் திங் பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஆஸ் வாங் சேஸ் லைக் நம்ம மியூசிக் வந்து நாங்கள் விஷுவலாக பார்க்குறோம். அந்த விஷுவல் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சாங்கை கேட்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு சாங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஆனால் விஷுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்ட்.
இப்போ நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த விஷுவல் பார்க்கும்போது தான் அந்த சாங் வந்து நம்மளுக்கு திருப்பி நிறைய ஞாபகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி. நம்ம இமேஜின் பண்ணுறதே விசுவலைஸ் தான் பண்ணுறோம் அப்படின்றது வந்து த விஷுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாங். ஸோ ஆஸ் இட் இஸ் லைக் இந்த ஆகாய ஐ மீன் கங்கைங்கிற பாட்டு பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபெல் த விஷுவல் இஸ் வெரி குட், சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்போது நானே இந்த இடத்துக்கு போன மாதிரி இருந்தது. ஸோ ஆடியோவை தாண்டி விஷுவலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட்டு songs what they did அந்த choreography of ஆகட்டும், the way they present the song அது வந்து ரொம்ப நீட்டாக அது வந்து அதில் வந்து டிஓபியோட ஒர்க் வந்து இட் இஸ் வெரி வெரி ப்ளசன்டபிள், சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ஒரு ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப கனெக்டடாக இருந்தது. இட் இஸ் வெரி நைஸ் டு see the song. அண்ட் மியூசிக்குமே 2 சாங்க்குமே, அதாவது 2 சாங்குன்னு தனித்தனியாக சொல்கிறேன்னா ரெண்டுமே வேறு வேறு ஜானரில் இட் இஸ் மேட் இஸ் பெஸ்ட். அண்ட் வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி நிறைய மியூசிக் லவர்ஸ் அதாவது மியூசிக் மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணாமல் அதை தாண்டி அதுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டிஓபியோட வேலை இருக்குது, ஒரு லிரிக்கிஸ்டோட வேலை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மியூசிக் வீடியோவாக இருக்குது. ஸோ ஹேண்ட்பிக்குங்கிற ஒரு 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 கம்பெனி இட் இஸ் பிளானிங் டு டூ திஸ். இது எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து பண்ணுறது அவங்கவுங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் எ ரியலி கிரேட் திங். So thank you so much and all my prayers with you guys, like all your 3 friends, like நீங்கள் இன்னும் சிறப்பாக சூப்பராக நிறைய விஷயம் பண்ணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் மேம், நான் உங்கள் பயங்கரமான ஃபேனு. அவங்க தமிழ் பேசுகிறது வந்து ஃபஸ்ட்டு கேட்டோடனே ஃபஸ்ட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு தான் அவங்க யாரை இன்வைட் பண்ணுறாங்கன்னு நான் பார்ப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். Okay, thank you all. Thank you so much. Support Handpick and also support dance and choreographers. Thank you so much. So all எல்லாருக்குமே the whole team எல்லாருக்குமே best wishes and congratulations. சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் மைக்குக்கும் ஸ்டேஜுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மாட்டி விட்டுட்டாங்க. பட் கம்மிங் டு த சாங் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து வாங்கண்ணா ரொம்ப நாளாக தெரியும் அண்ட் என்னை வந்து ஃபேமிலியாக நினச்சிட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் என்னை மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நீங்கள் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாங் அண்ட் நிஷாந்த், வாங்க ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன் இந்த டான்ஸ் இதில். ஆக்சுவலாக அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்னா அது சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு தான் தெரியும். நான் 500 600 அசிஸ்டண்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோரியோகிராஃபராக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் எனக்கு வந்து ஒரு லைஃப் கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா, எல்லா டான்ஸ் கிளாஸும் மூட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த டைமில் வந்து ப்ரொடியூசர் சுந்தரும் காமராஜன்றவங்க தான் இந்த மாதிரி லக்கி மேனுன்ட்டு ஒரு கன்னடா படம், அது ஓமை கடவுளை ரீமேக் பண்ணுறது, அதை வந்து கன்னடத்தில் பண்ணேன். அதுவும் புனித், கர்நாடக ரத்னா புனித் ராஜ்குமார், அந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் ரோலில் தான் நான் அவரை கேட்டேன். ஆனால் வந்து அவரை வச்சு நிறைய படம் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டேரக்டராக ஆகும்போது தான் ஒரு, அதாவது மியூசிக் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது என்ன ஷார்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேக். பட் இன் டெப்த் ஒரு சாங் பின்னாடி ஒரு லிரிக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் அதை இம்ப்ரூவைசேஷன் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நார்மலாக இல்லை. ஏன்னா எல்லாருடைய மைண்டும் வந்து அது வந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி அது ஒத்துழைச்சி அது வந்து வரத்துக்கு அது ஒரு மேஜிக் நடக்கணும். இங்கே இந்த 2 சாங்லேயும் அந்த மேஜிக்கை நான் பார்க்குறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங். ஏன்னா இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆகாய கங்கை ஒரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெஷ் எழுத்து. ஐ திங்க் சாரி சார் உங்கள் பேர் கார்த்திக். நிஜமாகவே அவர் பேசும்போதே தெரியுது அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில். அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சூதிங், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஈவன் த மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் அந்த மேஜிக் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இது நடந்தால் மட்டும் போதும் இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து சேர்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது வந்து இன்னொரு அன்பிலே, அது நிஜமாகவே அது வேறு விதமான
ஜானர் அது நிஜமாகவே எல்லாமே இந்த எல்லா கிராஃப்டும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரி இதை அமைக்கிறதுக்குன்னா இவங்களோட உழைப்பில் வந்து எல்லாம் மாஸ்டர்ஸ் ரியலி. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரியலி தே ஆர் வெரி வெல். அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுது. இவங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். முக்கியமாக நீங்கள் தான் ஆக்சுவலாக இவங்கள வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி புது டீம் இவங்களெல்லாம் வந்து சேர்க்கணுன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னையும் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஜென்ரலி இன்றைக்கி இங்கே நின்று பேசணுன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஐ திங்க் 2 பேரும் வாங்கும் சரி நிஷாந்தும் சரி இதை எங்கே அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காட் பிளஸ் தெம். உங்களுடைய இந்த உழைப்பு வந்து இன்னும் மேலும் மேலும் உயரணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. புனிதா அவர்களை பேச அழைக்கிறோம். இவரோட பேச்சை கேட்க நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா, நீங்கள் பேசுகிறது நான் ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் பேக், நான் இன்னைக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோட டான்ஸ் பார்ட்னர். நான் ஃபஸ்ட் சென்னையிலே கால் வைக்கும் போது ஒரு ஃபேஸ் பார்த்ததுன்னா அது ஆந்தனி வாங். Wong, Nishant and Sadat, the producer, the backbone of Handpick Records. எப்படின்னா நான் 15 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோட ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே எப்போவுமே பேசுவோம், எதாவது பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம குட் டான்ஸு நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடுறோமே ஏன் வரல, அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நம்ம போயிட்டு கேட்க வேணாம், ஒரு மியூசிக் லேபிளை நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போது கன்ஃபார்மாக ஹூஎவர் த பீப்புள் நம்ம மாதிரி டான்சர்ஸ் நம்மளுக்கு ஒரு சாங் வேணும். ஏன்னா வி ஆர் நாட் தட் டிப்பிக்கல் கமர்ஷியல் ஒரு டான்ஸிங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் நம்மக்கிட்ட தட் கமர்ஷியல் தமிழ்நாட்டிலே ஒன்றும் இருக்கும்ல, அது இல்லாமல் வி வேர் ஜஸ்ட் thinking what to do. So I'm very happy that they have started this label company. Of course I think இவங்க அந்த struggle தாண்டி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that whom we should give an opportunity and எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னு. ஸோ I'm very very happy. Wong and Nishant and Sadat இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மொத்தமாக 6-7 பேர் ஒரு டீம் இருக்காங்க. 15 years I've seen them and I'm so happy and proud and I feel so blessed that இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்காக உங்ககிட்ட பேச முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ் இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ரொம்ப நாளாகவே நிறைய அவன் ட்ரீம் அதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பான், பாட்டு விஷுவல்ஸ் இதை பற்றிலாம். ஆனால் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஆடியோ லேபிள் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணும்போது 1, 2, 3 அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனால் இந்த 2 பாட்டுமே 7, 8 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 2 பாட்டுலையுமே ஒரு சிமிலர் விஷயம் என்னென்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் க்ரியேட் பண்ண அந்த மூடு, அந்த ஃபீல், அதை வந்து கொரியோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாருமே வந்து அதை மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் அந்த ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அடுத்து வரப்போகிற விஷயங்களுக்காக நான் எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சாரி, சிவகார்த்திகேயன் வச்சு ஃபஸ்ட்டு பைலட் ஃபிலிம் பண்ண ஒரே ஆள் வந்து வினோத். தப்பாக சொல்கிறாங்க. ரங்கா அப்படிங்கிற படத்தில் சிபிராஜ் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ நான் ஜஸ்ட் அதில் கோ டைரக்டர், அவ்வளோதான். ஸோ இப்போது ஆகாய கங்கை எனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணும்போது நிஷாந்த்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது ஓகே ப்ரோ போயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இருங்க ப்ரோ நான் சொல்கிறேன், நம்ம டீமோட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி அடுத்த ஒரு 1 monthல அதுக்குண்டான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ எப்படின்னா அது ஒரு ஸ்கிரிப்டாக இருந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு சாங்கில்
எல்லோரும் பார்க்கும்போது அது கரெக்டாக கன்வே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அதில் என்னென்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு சரி இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டான ஒரு விஷயம் கிடச்சிது. ஸோ அதை வச்சு அப்படியே டேக் ஆஃப் பண்ணி போனோம். ஸோ இதுக்கு மெயின் வந்து நான் இது மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சுட்டேன் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு இந்த மாதிரி டியூன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அப்போ தான் அந்த விடுதலை படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போது ராஜா சார் எல்லாத்துக்கும் எப்பயுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு ஐ ஓப்பனர் தான் எல்லா ஒரு ஆரம்ப கட்டத்துலேயும் இருக்கிற எல்லா சினிமாக்காரங்களுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த சாங் கேட்கும்போது இந்த சாங் அப்படியே ரெஃபரன்ஸாக வச்சுட்டு போயிடலாம். வந்ததுக்கப்புறமா வந்து இதோட டியூன் மற்ற விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதை அப்படியே கண்மூடித்தனமாக அந்த சாங் அப்படியே ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸு அதான் பிளான் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய எல்லாமே பிரேக்காக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 3 டேஸில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்த அந்த எண்டு போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, பட்டு அந்த இடத்துல வந்து அது ஷூட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ அங்கே லோக்கலில் சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அதுலேருந்து போனோன்னா கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், சீக்கிரமாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து லோக்கலில் இருக்க கைடு ஒருத்தர் கொடுத்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புனோம். என்னை நம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அது நார்மலி வந்து ஒரு 1200 ஸ்டெப்ஸ் இருக்கும். கீழே இறங்குறதுக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும். திரும்ப ரிட்டர்ன் ஏறுறதுக்கு கண்டிப்பாக வந்து 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரே அப்படிங்கிறனால சரி ஓகே அந்த வழியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக டைமர் செட் பண்ணிட்டோம், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து கடைசி என்னால் முடியல. ஆக்சுவலி இது இந்த சாங்கோட ஒரு ஸ்டார்ட் அப்லேயே வந்து எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 கிரியேட்டருக்கு எப்பயுமே இருக்கும்ல, ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்போம், அது எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வராத பட்சத்தில் ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு எல்லாமே சேர்ந்து வரும்போது அது மண்டைக்குள்ளே போட்டு ஆட்டும். ஸோ அப்போது நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன ட்ராமா. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கே எனக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு டைமில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சாங்கோட டேக் ஆஃப் நடந்துச்சு. ஸோ இப்போது நமக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரூப் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டோம். அப்படிங்கும்போது கீழே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஸோ 1 hour ஆச்சு, 2 hours ஆச்சு, 3 hours ஆச்சு, கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு. நாங்கள் போக வேண்டிய அந்த டார்கெட் வந்து வரல. கிட்டத்தட்ட அந்த லோக்கலில் இருக்க கைட்மேன் வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார், நாங்களும் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours கழித்து தான் நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட்டே வந்துச்சு. ஸோ போனோம், ஷூட் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்த அந்த விஷுவலில் ஒரு 20 seconds மட்டும்தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அகெயின் அந்த மேலே வரத்துக்கே ஒரு 1 hour ஆகும் அப்படிங்கிறனால, ஸோ 5 o'clock வைண்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு 20 minutes ஷூட் பண்ண விஷுவல்ஸ் தான் அது. ஏன்னா அது கம்பல்சரி இருந்தே ஆகணும். நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோம், ஒர்க் பண்ணிட்டோம், ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படிங்கும்போது அதோட ரிசல்ட் எனக்கு அந்த ஆகாய கங்கையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கை. ஸோ அதை எந்த விதத்துலையுமே வந்து பிரேக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால போனோம், ஷூட் பண்ணோம், வந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே அதில் பெஸ்ட்டு மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது லிரிக் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன் கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லா விஷயத்துக்குமே வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவேன், 6 மாதம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவேன், அப்படி பார்த்து. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு வந்த உடனே நான் கார்த்திக் நேதா அண்ணா கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி ஷூட் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு தடவை விஷுவல் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது
அவர் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அதான் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அது ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது மியூசிக் டைரக்டர்கிட்டருந்து டியூன் வாங்கி அவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணும்போது அவர் இம்மீடியட்டாக ஒரு 2 டேஸில் வந்து அந்த லிரிக்ஸை கொடுத்துட்டாரு. கொடுக்கும்போது அது ஃபஸ்ட் டைமே அவர் கொடுத்தாரு. ஆனால் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சும்மா தான் ஒரு 2 விஷயம் கேட்டேன். அவர் இன்னொன்று உடனே கொடுத்துட்டாரு. ஸோ அகெயின் அவர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாரோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறனால அதை அப்படியே லாக் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல ஒரு சாங்காக வந்து எனக்கு சீரியஸ்லி இது கார்த்திக் நேத்தா அண்ணா இல்லை அப்படின்னா இந்த சாங் வந்து இங்கே இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட உழைப்பு, ஒவ்வொருத்தரோட இன்புட்டு, அஜித் கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஸோ அவங்களோட ஒவ்வொருத்தரோட இன்புட்டு உழைப்பு எல்லாத்தையும் போட்டு தான் இந்த 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 ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் தெரியாமல் இருக்கும்போது எனக்கு எப்பயுமே அந்த ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கும்போது நிஷாந்த் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சேம் இந்த அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே இஷ்யூ தான் ஆச்சு. வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்னாரு. அவர் கொடுத்த அந்த ஹோப்பு தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணேன். அகெயின் மறுபடியும் வந்து நிற்கும் போது மறுபடியும் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் வந்தது இந்த ஆகாயங்கை. ஸோ இது இந்த ஆகாயங்கையில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்கும், ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கவிதாக்கா சொல்லணும். கவிதா இல்லை சொல்லணும் கண்டிப்பாக. அவர் எப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம போய் கேட்டுட்டோம், ஒருத்தவங்க சொல்லி கேட்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது இம்மீடியட்டாக வந்து அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே பரபரப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ண நேரில். அப்போது ஒரு பெரிய ஹீரோ அவர்கிட்ட வந்து அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். வாங்க போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் அவர் போய் க்ளோஸில் போய் பார்க்கும்போது சார் இதான் சார் ஃபஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அவங்க வந்து நான் வந்து நம்ம எப்பயுமே அந்த ஃபார்முலாக பேசுவோம்ல, ஸோ அப்படி பேசும்போது அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அம்மா சாங் பண்ணியிருக்காரு பாருங்கள் சார் அப்படின்ட்டாங்க. ஆகாய கங்கையில் அம்மா சாங் எங்கே வந்துச்சுன்னு தெரியல. பட்டு அதான் ஒரு ஆசை அவங்களுக்கு, இந்த மாதிரி சின்ன டீம்மு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஸ்பெஷலாக. ஸோ வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.